வெல்கம் டு டே 2 ஆஃப் கொடைக்கானல் vlog. ஸோ இந்த vlogல என்ன பார்க்க போகிறீங்கன்றத வந்து சும்மா ஜஸ்ட்டு எங்களுக்கே தெரியாது, சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்ட் ஒன்னோட கண்டினியூவேஷன் தான். பார்ட் ஒன்று பார்க்காம பார்ட் டூ பார்க்க வந்தவங்க எல்லாருமே வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். முதல்ல பார்ட் ஒன்னை பார்த்துருங்க. அப்போ தான் வந்து பார்ட் டூவோட கண்டினியூவேஷன் வந்து உங்களுக்கு புரியும், நல்லாவும் இருக்கும். ஆக்சுவலாக இன்றைக்கி எழுந்தது காலையில் கொஞ்சம் லேட்டு. ஸோ எங்களுக்கு டிஃபனே வந்து ஆக்சுவலாக வந்து ஹோட்டலில் இருக்கிறவங்க தான் எழுப்பி விட்டு டிஃபன் உங்களுக்கு சீக்கிரம் இதாகிடும் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் கிளம்பிட்டு எங்கே போகலான்னு சொல்லி முடிவு எடுத்துருக்கேன்னா பூம்பாறை வில்லேஜ் போய் பார்க்கலாம், கொடைக்கானலில் இருக்கிற பூம்பாறை வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நடுவில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்ததுன்னா உங்ககிட்ட காட்டுறேன், பாருங்கள். நிறைய ஃபுட்டேஜ் வந்து காட்ட முடியல, ஏன்னா வந்து போகிற வழியில் செம்ம மழை. ஸோ டிவைஸ் வந்து மழையில் போட்டால் நனைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டேஜ் எதுவுமே எடுக்க முடியல. நாங்களே வந்து கொஞ்ச நேரம் வந்து ஓரமாக ஒதுங்கிட்டோம். ஸோ டிவைஸ் தூக்கி உள்ளே வச்சதால் வந்து பூம்பாறை வில்லேஜ் கிட்டே போனது எதையுமே வந்து காட்ட முடியல. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதை தவிர மீதி எல்லாத்தையும் வந்து காமிச்சிருக்கோம். ஸோ அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ பூம்பாறையை பார்த்துட்டு வர வழியில் வந்து மோகிர் பாயிண்ட் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக உள்ளே வந்தோம். ஏன்னா லேட் ஈவினிங் ஆகிடுச்சு அதுவே. ஸோ உள்ளே போயிட்டு அந்த இடம் மட்டும் பார்த்துட்டு சரி மீதி இருக்கிற விஷயத்தெல்லாம் நாளைக்கு திரும்ப வந்து விசிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ போயிட்டு வர வழியில் வந்து 2 கால்லையுமே வந்து அட்டைப்பூச்சி வந்து எனக்கு பயங்கரமாக கிடச்சிருச்சு. பிளட்டு நிற்காமல் போயிட்டே இருக்குது. ஒய்ஃப் வந்து பயந்துட்டாங்க. ஸோ மெடிக்கல் ஷாப்பில் போய் ஏதாவது பேண்டேஜ் ஏதாவது வாங்கி கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிட்டோம். மெடிக்கல் ஷாப்பண்ணா சொல்லுமா, என்னன்னா? என் வீட்டுக்காருக்கு காலில் பூச்சி கடிச்சிருச்சு. அதுக்கு ஏதாவது மருந்து தாங்க. நல்லா கீசாவா மாத்திரம் இருந்தா குருண்ணா. அப்புறம் ஷோ ஹோட்டலுக்கு வந்துட்டோம். நீங்க எப்பவும் போல பன்னீர் பட்டர் மசாலாவும் ரொட்டியும் தானா? Shut up. People are watching. நான் என்னமோ சாப்பிடுறேன், உனக்கு என்ன? ரச்சோ, என்னடா எங்க உன் சட்டியில் மைக்க காணோம்? ஐயோ, எங்க போச்சுன்னு தெரியலையே. அந்த மெடிக்கல் ஷாப் கிட்ட தான் விட்டு வந்துருப்பீங்க. நான் போய் பாக்குறேன். கிடைச்சா சரி. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நானும் என் ஒய்ஃபும் மருந்து வாம வந்தோம்ல, அப்ப ஏதாவது மைக்கு கீழே விழுந்தது நீங்க பாத்தீங்களா? வந்துட்டானுங்க. மைக்கு காண மயில காணா போட்டாங்க. வியாபார நேரத்துல வியாபாரத்தை எடுத்துட்டு சரி நம்மளே தேடி பார்ப்போம். இங்கதான் இருக்கே, கீழே விழுந்த மைக்கு கிடைச்சிருச்சு. என்ன காட்டி மைக்கு கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு. எங்கடா உன் மைக்கு காணோம்? என்னடா அது எனக்கு ஒன்று சோதனை. ஒண்ணு கிடைச்சா ஒண்ணு போகுது. ரோட்ல தான் எங்கேயாவது வந்துருக்கோம். நான் போய் ரோடா சுத்தி பாக்குறேன். பிளாக் பண்ணலான்னு சொல்லிட்டு மைக்கு வாங்கணும். இப்படி விளாக்லயே வந்து மைக்கு தொழுது நம்மள வச்சு செய்யு செய்யுது. நேரங்கத்த நேரத்துல கொடைக்கானல் ரோட்ல இந்த குளிர்ல பைத்தே மாதிரி இந்த மைக்கு என்ன சுத்த விட்டுருச்சு. கிடைக்குமா கிடைக்காதா இல்ல இப்படியே ஊர் பக்கம் போய் சென்றோமா? மைக்கு எங்க இருக்கு நீ? இந்த மைக்கு மொத்தம் கிடைக்கட்டும். இந்த மெடிக்கல் ஷாப் காரன் மீம்ஸ் போட்டு செஞ்சு விட்டுற. அங்கேருந்து அந்த ரோடு ஃபுல்லாக நடந்தே போகிறோம். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான், ரொம்ப தூரம் இல்லை. ஸோ நடந்தே போயிட்டு தேடி பார்க்குறோம். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் தேடி பார்த்தேன். நானே கிவ் அப் பண்ணிட்டேன். என்னடா அது கிடைக்காது போல இருக்கு. சரி பரவாயில்ல விடுங்க, அதுதான் நம்மளுக்கு ஒன்று வச்சு இப்போதைக்கு இது பண்ணிப்போம். சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே விஷயம், நீங்கள் மேலே போங்க, நான் பைக்கில் வந்து பைக் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபுட்டு உங்களுக்கு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுக்க போனேன். பைக் எடுக்க போனால் தான் சம்பவமே. இருங்க நான் சொல்கிறது இருக்கேன். என்னென்னா இந்த கீ இருக்குது பாருங்கள், இல்லை மெட்டல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மெட்டலில் என்னாச்சு, நான் ஆக்சுவலாக வந்து இந்த மேக்னெட் மைக்கு
இந்த மேக்னெட் பைக்கு ஃபோனு கீ எல்லாம் ஒரே பேக்கெட்டில் வச்சுருந்தேன். கீ எடுக்கும் போது இப்படி ஒட்டிட்டு வந்திருக்கு. இது நான் வந்து கவனிக்கல, இப்படி ஒட்டியிருக்கிறது கவனிக்கல. இது வந்து என்ன பண்ணிட்டேன்னா, இப்படி பைக்கில் வந்து போட்டு கீ ஆன் பண்ணிட்டேன். ஸோ பைக்கில் போட்டோன்னே என்னாச்சு, இந்த சாவி வந்து என்னாச்சு, இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த சாவியில் இருக்கிற மேக்னெட் வந்து என்னாச்சு டக்குன்னு போய் இப்படி பைக்கில் ஒட்டிக்கிட்டு, கீ போகிற இடங்கிட்ட அதில் ஒட்டிக்கிச்சு. ஏன்னா அதுவும் மெட்டல் தானே. ஸோ அங்கே அப்படி ஒட்டிக்கிச்சு. நான் கவனிக்கல. சரி நான் சாப்பாடு வாங்கலாம் அப்படின்னு ஒய்ஃபுக்கு சாப்பாடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுக்கும் போது பார்த்தா பைக்கு கீ போடுற இடங்கிட்ட இது வந்து ஒட்டிகிட்டு இருந்தது. எனக்கு பார்த்தோன்னே சரி ஓகே நம்மளுக்கு இன்னைக்கு கிடைக்கணும்னு வந்துருக்கு. பார்த்தோன்னே சந்தோஷமாயிடுச்சு. சரி அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து ஓவர் சந்தோஷம். The next day. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. எல்லாம் கொஞ்சம் அழிஞ்சா நான் முதல்ல வந்து சாப்பிடுறேன். ஸோ டே 2 வந்து ஒரு வழியாக அப்படியே போச்சு. ஸோ இப்போ வந்து டே 3 காலையில் டிஃபன் சாப்பிட்டு இன்றைக்கி எங்கெங்கெல்லாம் போகிறோம் அப்படின்றதையும் வந்து உங்களுக்கு வந்து விலாகில் கட்டுறேன் பாருங்கள். சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? மவுண்டன்ஸ்லாம் சும்மா வேறு லெவலில் இருக்குது. வியூ பாயிண்ட்டு இவருங்க வா, இங்கேயே செம்மறியாட்டில் இருக்குது. போக முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த சைடு போனால் தான் போக முடியும். ஆமாம், அந்த சைடு போனால் தான் அந்த செம்மறியாடு கூட எல்லாம் விளையாட முடியும். தெரியுதா உங்களுக்கு? நல்ல ஒயிட்டில் இருக்குது. என்ன லட்சம் வேணும் உங்களுக்கு? சோளா காலி ஆச்சு. மாங்காய் இருக்குது. சோளா இருக்கு சார். இருக்கா? ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சூடாக இருக்குது. பசி பசி காதடிக்குது, கண்ணு தெரியலையே, நான் என்ன பண்ணுவேன்? போலாமா? கை கொடுங்க. ஸ்லோவா யாருமே போடப்பாங்க. ஏன் ரிஸ்க் எடுத்து போகணும்னு சொல்கிறேன். இப்போ பற்றி உங்களுக்கு அட்வென்ச்சர் ட்ரிப்னா என்னன்னே தெரியாது. இதில் போய் கொடுத்து போகிறேன். போகலாமா? வர வந்து தான் ஏறி வர வரணும். யாருமே இல்லை. இதான் டிரெக்ஷன் மெமரி. என்ன டிரெக்ஷன்? என்னடா மெமரி? திட்டாமல் இருக்குது. மெமரி உங்கள் ஊரில் திட்டாமல் இருந்தாலே போதும். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? எந்த பாதை? ரிட்டர்ன். வாங்க அங்கே வரைக்கும் எப்படி வருவேன்? வரலாம், தாராளமாக வரலாம். வாங்க ஸ்லோவாக வாங்க. இது எப்படி ரிஸ்க் எடுத்து இருங்க. ஏரியில் அவ்வளோ கஷ்டப்படுமா? வா.
பார்த்தோம். ஐயோ லக்ஷா அங்கே பாருங்க, செம்மையாக இருக்குது. என்னடா இருக்கு? கிட்ட வாங்க போய் பார்ப்போம். இப்படி ஒரு அரும்பாடு பட்டு வந்து ஃபால்ஸ் வந்துருச்சு. பின்னாடி தெரியுதுங்க ஃபால்ஸு. ஸோ இந்த ஃபால்ஸ் கிட்ட வர்றது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ட்ரெக்கிங் பண்ணி தான் வர போல இருக்குது. அதாவது அங்கேயே ஃப்ரெண்ட்லேயே ஒரு ஃபால்ஸ் இருக்குது மெயின் ரோட்லேயே. அந்த ஃபால்ஸ் வந்து எல்லோரும் போய் பார்க்குற ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நாங்கள் மட்டும் தான் இப்போ இந்த வந்த நேரத்தில் நாங்கள் மட்டும் தான் இருக்குமே. சூறை வேறு போட்டுகிட்டே இருக்குது. யாருமே சூறை வேறு போட்டுட்டு இருக்கு. நிறைய பேர் இருந்தாங்க. வந்து வெளியே அங்கத்தோடு போயிட்டாங்களே. ஸோ இங்கே வந்து இந்த ஃபால்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு ஸோ போகலான்னு சொல்லிட்டு தான் வந்தோம். ஏன்னா நாங்கள் இந்த ஃபால்ஸுக்காக தான் ரொம்ப நேரம் வந்து ட்ராவல் வேறு பண்ணி வந்திருக்கோம். ஸோ மழை வர வழி ஃபுல்லாக. ஸோ இந்த ட்ரிப் உண்மையாக எங்களுக்கு ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பாக தான் இருந்தது. ஸோ ஃபால்ஸ் நான் உங்களுக்கு க்ளோஸ்அப் வியூவில் நிறைய காட்டுறேன் பாருங்க. கூக்கல் ஃபால்ஸ்ன்னு சொல்கிறாங்க அதை. ஸோ அதோட பேர் கூக்கல் ஃபால்ஸு. சரியான அட்வென்ச்சர், வேறு லெவலில் இருக்குது. அந்த சைடு நல்லா ஃபாகாக இருக்குது கேமரா. தூரம் வேற போட்டுகிட்டே இருக்கியா. ஸோ அவ்வளோதான், நாங்கள் செல்ஃபீஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த இடத்துல கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதில் என் பொண்டாட்டி வந்து சந்தோஷம் ஆகிடுச்சு. அதாவது வரமாட்டேன்னு சொன்னாங்க. இப்போ வந்து அந்த இடத்த பார்த்தோன்னே குஷி ஆகிட்டாங்க. இது வந்து கடைசியில் எப்படி ஆகிப்போச்சுன்னா மேன் வீசஸ் வைல்டு, பேர் கில்ஸ் பண்ணுவார் இல்லையா, அந்த மாதிரி ஆகிப்போச்சு எங்களுக்கு. ஃபால்ஸுக்கா? எந்த ஃபால்ஸுக்கு? ட்ரெக்கிங் பண்ணும்போதே வந்துட்டீங்களா? இது ஒரு ஃபால்ஸா? சரி வாங்க. இந்த இடத்துல ஆமாம் நாங்கள் மட்டும்தான் இருக்குமே. ஒரு வழியா ஃபைனலி மேலே வந்துட்டோம். கீழே இறங்கும்போது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சொல்லுங்கள். கார்த்திக் சாரி, அப்புறம் ஆனால் போகும்போது அவங்க சமயம் தெரியலே பயந்துட்டு வந்தேன், அதனால திட்டு. சாரி, மன்னிச்சிடுங்க. ஆக்சுவலாக வந்து கொடைக்கானல் ட்ரிப்பில் வந்து டே 2 டே 3 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இங்கேருந்து வந்து நாங்கள் பூம்பாறை போயிட்டோம். பூம்பாறை போயிட்டு அங்கே போயிட்டு வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் மூயூர் வியூ பாயிண்ட்டுக்கு வந்தோம். வந்ததுக்கப்புறம் வந்து அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் வந்துட்டு அங்கே போயிட்டு வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு சரி ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நானும் இவங்களுக்கு போயிட்டு பன்னீர் பட்டர் மசாலா, பரோட்டா அது இதுன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்து 2 பேரும் உட்காந்து ரூமில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த டயர்ட்லேயே சரி ஓகே நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து நான் வந்து தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் இதோட வந்து டே 2 வந்து எங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்றைக்கி டே 3. அதுக்கப்புறம் சரி இன்றைக்கி என்ன பண்ணோம், காலையில் எழுந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் ஏர்லியாக பஃபே இருக்கும் போதே போயிடலாம். ஆனால் லேட் ஆகிடுச்சுன்னா பஃபே வந்து இல்லை 7 o'clockலேருந்து அலாரம் அடிச்சுன்னு கிடக்குது. நான் வேணும் தான் வச்சுட்டேன். அதாவது என் ஃபோனில் அலாரம் வச்சு இவன் மேடம் காதுகிட்ட வச்சுட்டேன். ஒரு அலாரமாக இவ்வளோ எழுந்து கட் பண்ணி கடைசியில் எனக்கு முன்னாடி எழுந்துட்டாங்க. சரி போயிட்டு சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு எக்ஸ்ட்ரா ரிசப்ஷனில் சொன்னோம். அப்போ புஃபே கவுண்டர் இந்த இடம்ல வேறு இடம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அங்கே போனால் தான் வந்து புஃபே, அதாவது மார்னிங் டிஃபனே வந்து இவ்வளோ வெரைட்டி அப்படின்றவங்கள அவ்வளோ வெரைட்டி இருந்தது. சாப்பிட்டுட்டு சரி ரூமுக்கு வந்து திரும்ப கோட்லாம் போட்டுட்டு சரி மோயிர், ஆக்சுவலாக வந்து அந்த மோயிர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதுலேயே வந்து எல்லாமே இருக்குது. குணா கேவ்லேருந்து நிறைய விஷயம் இருந்தது. சரி ஓகே அதெல்லாம் பார்க்கலையே, அந்த இடத்துக்கு போயிட்டு அது எல்லாமே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போனோம். அந்த இடத்துக்கு போனால் அப்புறம் ரக்ஷு கேட்டேன், ரக்ஷு மோயிர் பாயிண்ட் போகலாமா இல்லை நேற்று கூக்கல் ஃபால்ஸ் போகணுமே அங்கே போயிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபால்ஸ் போகலாம் அப்படின்னாங்க. ஆக்சுவலாக நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து கூக்கல் ஃபால்ஸுங்கிறது ஒரு 2 hours ட்ராவல் பண்ணி போகணும். அந்த மெயின் ரோட்லேருந்து லெஃப்ட் எடுத்து கூக்கல் போகிற ரோடு தான் செம்ம ரோடு. அதாவது வந்து நாங்கள் மட்டும் தான் போகிறோமே லிட்டரில். எப்பயாவது ஒரு வண்டி ஆப்போசிட்டில் வருது இல்லை எங்களை கிராஸ் பண்ணி போகுது, அவ்வளோதான்.
அதுக்கப்புறம் வந்து உள்ளே போகிறோம் போயிட்டே இருக்கோம். எங்கடா அது கூகுளே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு வேற ஒரு இடம் கூகுள் வேறு ஆஸ் யூஷுவல் கூகுள் என்ன பண்ணோம் வேறு எங்கேயாவது எடுத்துகிட்டு போயிட்டோம். அதுமாரி காமிச்சிது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற லோக்கல் ஒரு அண்ணா கிட்ட கேட்டேன் கூகுள் ஃபால்ஸ் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தெரியுது பாருப்பா ஒரு சின்ன சந்து மாதிரி இருக்குல்ல, இப்போ அதுக்குள்ளே தான் போகணும்னு சொல்லிட்டு. இல்லை பைக் போகுது ட்ரெக்கிங்கில் தான் போகணும், நீங்கள் நடந்து தான் போகணும் அப்படின்னு சொன்னார். உள்ளே போகிறோம் போயிட்டே இருக்கோம். சின்ன பாதை மாதிரி தான் இருக்குது. எப்படியோ நான் உங்களை கூப்பிட்டு போய் பார்த்தா மழை பெய்யறதுக்கும் ஃபால்ஸுக்கும் செம்ம ஃப்ளோ இருந்தது தண்ணி ஃபால்ஸ். அப்புறம் கிட்ட போயிட்டு ஃபால்ஸ் கிட்ட நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கே ஒரு மெமரி கிரியேட் பண்ணிவிட்டு சரி. அதுக்கப்புறம் அங்கே போனோடனே ஒய்ஃப் வந்து ரொம்ப குஷி ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக நாங்கள் ஃபால்ஸ் கிட்ட போகிறோம், நாங்கள் மட்டும் தான் இருக்கோம், யாருமே இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டுட்டு சரி ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து சரி என்னெல்லாம் நடந்ததோ எல்லாமே வந்து சின்ன vlog மாதிரி 2 பேரும் சேர்ந்து பேசிடுவோம்.